தினமும் இட்லி தோசை போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் டயட்டில் இருந்தாலும் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிங்கன்னா வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு இந்த முட்டைகோஸ் பன் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா? இதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் ரவை, 1 கப் கம்பு மாவு, 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 30 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட பொடியாக நறுக்கின கோஸ், கேரட் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மாவுலையும் உப்பு இருக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஆறின பிறகு இந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். தாளிப்பு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான கோஸ் பன் தோசை ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.